ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம பற்றி பார்த்தா வேறு பற்றின நம்ம தளபதி அவரோட செட் 2 பிரைஸ் நாளைக்கு விழா இப்போதைக்கு நிறைவடைஞ்சிருச்சு. அது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்ன சூப்பரான விஷயங்கள் நடந்துச்சுன்றதை பற்றி தான் நம்ம இந்த விடையில் மெதுவாக மாற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அவர் வந்து மாசான ஒரு என்ட்ரி, கிளாஸான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அந்த என்ட்ரிக்கெலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. அப்புறம் இப்படி வணக்கம் வச்சு அப்படி எல்லாம் பண்ணப்போ சூப்பரான ஒரு விஷயம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படி வணக்கம் வைக்கும்போது அப்போதான்ப்பா 2026 டிவிகே தளபதி தான், நம்ம விஜய் அவர் தான், டிவிகே விஜய் தான். அந்த மாதிரியான கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சு தானே? கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து தளபதி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் இஸ் எ ஃபன்னாக படிங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப அதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு பிச்சு கொள்ளாதீங்கப்பா, ஜாலியாக படிங்க, ஜாலியாக இருங்க. ஒரு விஷயம் இதில் கரெக்டாக வரும், இன்னொரு விஷயம் கரெக்டாக வரும். காட் ஆஸ் எ பிளான் அப்படின்னா வேறு லெவலில் சொல்லியிருக்காரு. அப்புறம் நீட் தேர்வை பற்றி ஒன்றிய அரசுன்னு சொல்லி நீட் தேர்வை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு ஒன்றிய அரசு பண்ணது, நான் வந்து ஒன்றிய அரசு நீட் தேர்வு எப்படி நம்ம ஸ்டேட் சிலபஸ் படிச்சுட்டு எப்படி நம்ம அதை எழுத முடியும், அந்த மாதிரி பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பண்ண முடியும் நீட்டுன்றது நமக்கு தேவையில்லாத மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் கல்வி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக படிங்க, ஜாலியாக படிங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, வேர்வை சிந்தி உழைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இப்போது தளபதி வந்து அந்த சொன்ன ஸ்பீச்செல்லாம் வந்து வேறு லெவலில் மோட்டிவேஷனாக எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து தளபதி ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்க சொன்னால் தான் நாங்கள் மோட்டிவேஷனில் கேட்க மாட்டோம். ஆனால் தளபதி சொன்னோம் 2, 3, 4, 5 நேரம் கூட கேட்போம், தளபதி பேச்சை கேட்டாலே போதுப்பா அப்படின்லாம் வந்து தளபதி ஃபேன்ஸோட ஒரு குருஜியே தான், இப்படி குஷி தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தளபதி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்போது என்னென்னலாம் பண்ணுறாங்க. நல்ல வேலை போன வாட்டியே இந்த குஃபு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணல இந்த வாட்டி. அப்புறமேட்டு டிங் அந்த வாட்டி யாரும் பண்ணல. இந்த வாட்டி டீசெண்டாக முடிஞ்சிச்சு. ரோஸ் கொடுக்குற சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, தளபதி ரோஸ் கொடுக்குற சீன்ஸ், அப்புறம் பரேட் சல்யூட் சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு செகண்ட் மைக்கு கீழே மைக்கு இப்படி பரேடுன்னு வந்து படத்தோன்னு கீழே வந்துருச்சு. இங்கே தான் இப்போது பரேடுன்னு நம்ம ஆர்மி டிக்டேட்டில் போயிட்டு ஏதோ சொல்கிறேன். ஓகே, இப்படி பரேடுன்னு பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டே என்னது, குட்டி பொண்ணு நம்ம தளபதிக்கு பூ கொடுக்குறது தான் ஹைலைட்டு. இன்றைக்கி நினச்சிப்பா அந்த சீன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த குட்டி பொண்ணு நம்ம தளபதி பூ கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து ஹைலைட்டான பீஸே, வேறு லெவல். ஓகே, தளபதி அவர் செட் 1க்கும் பரிசு கொடுத்து முடிச்சா, செட் 2க்கும் பரிசு கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் நம்ம தளபதி 1 மட்டும் பண்ணலையே, என்னதுங்க டக்குன்னு சொல்லியிருக்கானாமா, மாநாடு வச்சு அந்த மாநாட்டில் தான் நம்ம டிவிகே விஜய் அவர் வந்து டிவிகே கட்சியோட கொடி மற்றும் சின்னம் அறிவிக்க போகிறாரு. அந்த மாநாடு எப்போன்றது தான் வெயிட்டிங். எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க, நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. மாநாடு கூடிய சீக்கிரத்தில் எடுத்து வச்சுருவாங்க. இப்போது இந்த கல்வி ப்ரெசன்டேஷன், கல்வி விழா, இந்த விழாவில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் எமோஷனலாக நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனலில், நியூஸ் சேனலில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. அந்த ப்ரைஸ் கொடுத்து தரவங்க சூப்பராக இருந்துச்சு. தளபதி பேசின அந்த வார்த்தைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த மாநாட்டில் எப்படிலாம் பேச போகிறாரு, எந்த மாதிரியான வரவேற்பு இருக்க போகுது, மக்கள்கிட்டேருந்து ஆட்சி பிடிப்பாரா 2026 டிவிக்கே வருமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க தளபதி அந்த உரிமை குரல் எப்படி எழுப்புறாருன்றதை பார்த்து தான் மக்கள் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஆட்சி மாறணுன்ற முடிவில் இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு வந்து அதை முறியடிக்கவும் ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் மீறி தளபதி எப்படி வருவார், எப்படி அந்த மக்களை ஈர்க்கும் அந்த ஸ்பீச் எப்படி மாநாட்டில் எப்படி கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் வாய் தவறி ஒரு சில வார்த்தைகள் விட்டால் கூட அது பெருசாக பூமாகி மீடியாக்களில் இதுதான்டா சாக்குன்னு அடித்து தூக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்து பேச வேண்டும், அதனால் சிந்தித்தும் நடக்க வேண்டும், ஒவ்வொரு முடிவும் பார்த்து எடுக்க வேண்டும். பார்த்து எடுக்கவில்லை என்றால் அதுவும் பின்னாடி ஒரு பாதகமாக ஆகவும் வாய்ப்பிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு டிவிகே ஆட்சி எவ்வாறு இருக்கப் போகிறது,
அடுத்து இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குது. அந்த 1.5 ஆண்டுகளில் டிவிகே விஜய் தலைவர் ஆவாரா 2026 என்பதை பார்ப்போம். அடுத்து தளபதி 69, தளபதி 68 கோட் இரு திரைப்படமும் முடித்துவிட்டு மாநாடு பிரச்சாரங்களில் எவ்வாறு தளபதி ஈடுபட போகிறார், அவரின் பேச்சு எவ்வாறு இருக்க போகுது, மக்கள் எவ்வாறு இருக்க போகிறார், தளபதி மட்டுமல்லாமல் தளபதி நிற்க வைத்திருக்கும் அனைத்து கட்சியாளர்களும் எவ்வாறு இருக்க போகிறார், அனைத்து தொகுதிகளிலும் டிவிகேயின் கட்சியாளர்கள் எவ்வாறு மக்களை ஈர்க்கப் போகிறார், அவர்களின் ஸ்பீச் எவ்வாறு அவர்களின் உரையாடல் எவ்வாறு இருக்க போகிறது பற்றியெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி நிற்க வைத்திருக்கும் அனைத்து தொகுதியிலும் படித்தவர்களை தான் நிறுத்த வைக்கிறார் மற்றும் படித்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதங்களையும் அனைத்து ஜாதிகளையும் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஜாதி மதம் எல்லாம் ஒன்றுதான், நாம் இந்தியன்.